ஹாய், திஸ் இஸ் பாலாஜி. இப்போ டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் எப்படி எக்ஸலில் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏஜ் இன் இயர்ஸ், ஏஜ் இன் மந்த்ஸ், ஏஜ் இன் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ். ஏஜ் இன் இயர்ஸை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் ஏஜ் இன் இயர்ஸில் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் மந்த்ஸ்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு ஏஜ், அது பார்க்கலாம். ஏஜ் இன் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ்னா ப்ரெசன்ட் டேட் ஆஃப் பர்த்லேருந்து ப்ரெசன்ட் டேட் வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏஜ் இன் இயர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த செல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஃபங்க்ஷன் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கமா டுடே ஃபங்க்ஷன் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு டபுள் கோட்டில் ஒய் டைப் பண்ணுறோம். ஒய்னா இயர்ஸ்ன்னு அர்த்தம். எம் டைப் பண்ணிங்கன்னா மந்த்ஸு, டி டைப் பண்ணிங்கன்னா டேஸ். டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ்னா ஒய்ன்னு டைப் பண்ணும். டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ்னா எம் டைப் பண்ணும். டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எத்தனை டேஸ்னா டி டைப் பண்ணும். இப்போ டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் இன் இயர்ஸில் கிடச்சிரும். இப்போ மந்த்ஸில் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணணும். ஈக்குவல் டைப் பண்ணி டேட்டட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். அப்புறம் கமா, அப்புறம் டுடே ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு டபுள் கோட்டில் எம்னு டைப் பண்ணணும். எம் டைப் பண்ணி எம்னா மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்கு பர் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்துடும். இப்போ இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது மந்த்ஸ் இயர்ஸில் மந்த்ஸ் கால்குலேட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா மந்த்ஸில் இருந்து இயர்ஸை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மந்த்ஸ்ன்னு கிடச்சிரும். இயர்ஸ் டேரெக்டாக இதுலேருந்து செல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா இயர்ஸ் கிடச்சிரும். இப்போ மந்த்ஸ் வேணும்னா இந்த மந்த்ஸ் மைனஸ் 31 இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் மந்த்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் பண்ணுறேன் எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி இயர்ஸ் வேணுன்றதுனால இயர்ஸ் செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆம்பர்சன்ட் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கன்கார்டினேட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டபுள் கோட்டில் இயர்ஸ்ன்னு டைப் பண்ணி கமா இந்த இயர்ஸ்ன்றது வேரியபிள் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ கன்கார்டினேட் திருப்பியும் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி இப்போ மந்த்ஸ் எத்தனை மந்த்ஸ் டிஸ்பிளே ஆகணும்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு மந்த்ஸ் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஏஜ் செல் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் இன் இயர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 12 போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த கமாண்டை கன்கார்டினேட் பண்ணால் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்டில் மந்த்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லேருந்து டுடே வரைக்கும் எத்தனை இயர் அண்ட் மந்த்ஸ் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.